ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கான விடை இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஆர்டிஐ போட்டிங்களே, அதோட ரிசல்ட் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ எனக்குமே ஒரு அப்டேட் முழுசாக வந்தது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த ஆர்டிஐ மூலிமா எந்த அளவுக்கு கோக்கா அப்படின்னாங்க. கோக்கா அப்படின்றது என்னன்னா அதனுடைய அவுட்புட் என்ன அப்படின்றது சத்தியமாக எனக்கும் தெரியலங்க. ஸோ ஆர்டிஐ நான் போட்டிருந்தேன். அதுக்கு என்ன இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை இந்த காணொலி மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருப்பேன். ஸோ எங்கள் ஊர் எம்பி என்ன பண்ணாரு அப்படின்றதுக்காக ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை பற்றி தான் ஒரு காணொலி பாலிமர் நியூஸில் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் ஆர்டிஐ போடுறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆர்டிஐயோட நிலவரம் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்டிஐ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆர்டிஐ நாங்கள் ஃபைல் பண்ணியிருந்தோங்க. அந்த 3 ஆர்டிஐக்கும் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா, நாங்கள் என்ன பதிவேற்றம் பண்ணியிருந்தோம், என்ன அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம ஒரு பெரிய ஆட்களை, அதாவது அரசியல்வாதிகளை பற்றி பேசணும் அப்படின்னா அதனோட கான்சிக்வன்சஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம ஊரில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு அது தெரிஞ்சுதான் இந்த காணொலியை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாரித்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நான் துணி வாங்கி கொடுத்து நான் என் சம்பாதித்தின் மூலியமா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். ஸோ அப்படி தான் என் ஃபேமிலி பார்த்துக்கிறேன். ஸோ ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிறவனுங்களுக்கு எப்படி வேணாலும் அவனுங்க பொண்டாட்டிக்கு துணி எடுத்து கொடுப்பானுங்க, அவனுங்க பொண்டாட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோறு போடுவானுங்க. அந்த மாதிரியான என்ன சொல்கிற தேர்ட் கிரேடட் பீப்புள்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது, அது அவங்களோட பழப்பு. அப்படி ஊரை ஏமாற்றி சம்பாரிச்சாதான் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அவங்களால சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற நிலைமையில பாவம் இருக்கிறாங்க. ஸோ முதலாவது ஆர்டிஐ நாங்கள் எதுக்காக ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தங்களை பார்த்து கேள்வி கேட்குறோம், அரசாங்க அதிகாரிகளையோ இல்லை பொலிட்டீஷியனையோ பார்த்து நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அவங்களோட பவரை காட்டுவாங்க. சரிங்க, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்றத இப்போ கூகுள் மேப்பில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோ தெரியுது இல்லைங்களா இந்த லைனு, இது சென்னை பெங்களூரு நேஷனல் ஹைவே. இப்போ பழைசு இருக்கிறது. புதுசு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஏரிக்கு இந்த பக்கத்தில் புதுசாக கட்டின்னு இருக்காங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா, இது புதுசாக இருக்கிற நேஷனல் ஹைவே போட்டுன்னு இருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ஹைவே. இது பழைசு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநீர் குளம்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது. இந்த பேரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருந்த இடம் இது. சரி, ஓகே. இப்போது இந்த இடம் பார்த்தீங்களா ரெட்டி ஸ்ட்ரீட்னு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். இதோ தெரியுது இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்வாய் போகுது. இது பிடபிள்யூடியோட கால்வாய். இந்த கால்வாய் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் ஏரியல் வியூ வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போது நான் ஏரியல் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டி காட்டினேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் என்னோடய ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொதூர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 15 அடி பிடபிள்யூடி கால்வாய் இருக்குது. நம்மளுக்கு ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது மேப்பு கொஞ்சம் அவுடேட்டட் மேப்பு. நம்மளுக்கு அப்டேட்டட் மேப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சர்வீஸ் ரோடு வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா ரோட் டச்சில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஹைவேஸோடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹைவேஸோட ப்ராப்பர்ட்டி, கால்வாய் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுதான் இருக்குது. சரி, இந்த கால்வாய் எங்கேருந்து உருவாகி வருது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமுந்தூரோட ஏரி இங்கே இருக்குது. இந்த ஏரியிலிருந்து தண்ணி மதகு திறந்து விட்டாங்க அப்படின்னா, இப்போ மதகு பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து திறந்தாங்கன்னா அது இந்த கால்வாய் தெரியுது பாருங்கள். இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆக பிரியும். ஒன்று டிகை நாடு பிளாட்டுக்குள்ளார போகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி வருது பாருங்கள், இன்னொன்று இது இந்த பக்கம் வருது. ஸோ நம்ம டார்கெட் பண்ணுறது டிகை நாடு பிளாட்டுக்குள்ளே வர்றது. இப்படி வந்தது அப்படின்னா இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வருங்க. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய் வரக்கூடிய ஏரியா. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு சாக்கடை தான் ஓடிட்டு இருக்குது. இதில் லிட்டரலாக நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட சாக்கடை தான் ஓடிட்டு இருக்கோம். நாங்கள் மதகு திறந்து விட்டோம்னா சாக்கடை தண்ணியோடு அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு நல்ல தண்ணியும் சேர்ந்து வரும். அதுதான் பெருமுந்தூர் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற விதம். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் வீடுங்க இருக்குது இல்லைங்களா, கால்வாய் இதுக்குள்ளே தான் வருது. எல்லாருமே பிரிட்ஜு கட்டி தான் இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வரதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது நான் இந்த பிரிட்ஜு கட்டினதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கால்வாய் போய் இது பார்த்தீங்கன்னா மசூதி, பெருமுந்தூர் மசூதி. இந்த மசூதியை ஒட்டினா மாதிரி இந்த கால்வாய் போகும். இப்படி
இப்படி போயிட்டு இந்த பக்கம்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விளைநிலங்கள் ஃபுல்லாக விவசாயம் இருந்த இடம் இப்போ ஃபுல்லாக வீடுங்கள் ஆகிடுச்சு. இது இங்கே வர்றது தெரியும். ஸோ இங்கே வந்து வருது பார்த்திங்களா அந்த தண்ணி. ஸோ இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வீடுங்களுக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது. ஸோ இது வழியாக வந்து உங்களுக்கு இதோ இங்கே வருது பாருங்கள், இதோ வருது பார்த்திங்களா தண்ணி. ஸோ இந்த கால்வாய் இப்படியே வந்து இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பைபாஸ் ரோடு பெரும்புதூரோட பைபாஸ் ரோடு வந்து உங்களுக்கு வந்து கிடக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகள் வந்து இந்த கால்வாய் இப்படி வந்து இப்படி திரும்புது. இது இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து இந்த இடத்துல இங்கே வந்து இப்படி வந்து திரும்புது இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த வீட்டுக்காரங்கள்லாம் ஆல்ரெடி மணல் போட்டு இதுக்கு மேலே பிரிட்ஜு கட்டி தான் வந்து இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் இப்படி வர்றது இங்கேருந்து வந்து இப்படி திரும்பி நம்மளுக்கு வந்து விளைநிலத்துக்கு போகுது. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்ம கடைக்கு முன்னாடி இந்த 15 அடி கால்வாய் இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து பஞ்சாயத்து போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிரிட்ஜு கட்டுறோம் அப்படின்னா அந்த பிடபிள்யூடி கிட்ட போயிட்டு நீங்கள் அப்ரூவ் வாங்காமல் பிரிட்ஜு கட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, பிடபிள்யூடி கிட்ட போயிட்டு நாங்கள் இதுக்கு பிரிட்ஜுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பதில் வந்து சொல்கிறதே கிடையாது. சரி ஓகே, இவங்க அப்ரூவல் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆர்டிஐ வந்து போட்டுருந்தோம். என்னென்னா, இப்போ நாங்கள் இந்த கடை இருக்குது, இந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற இந்த கால்வாய்க்கு பிரிட்ஜு கட்டுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்க. பிடபிள்யூடி கிட்ட நீங்கள் யாரெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்கிறாங்க பிரிட்ஜு, யாரெல்லாம் அப்ரூவல் வாங்காமல் கட்டியிருக்கிறாங்க, இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் தரமாட்டீங்க. சரி ஓகே, அதுக்கு பின்னாடி பல காரணங்கள், நீங்கள் தூர் வாரணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மற்ற இது ஃபுல்லாக கடந்து வர பாதையில் நிறைய வீடுகள் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து பிரிட்ஜு கட்டி தான் வந்து இந்த வீடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு பிரிட்ஜு கட்டினதுக்கு, யாரெல்லாம் உங்களுக்கு அப்ரூவல் வாங்கலை அப்படின்றதுக்கான ஆர்டிஐ தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்டிஐ போட்டிருக்கிறோம். எதுக்குமே வந்து பிடபிள்யூடியில் சரியான விளக்கமே கிடையாது. இதில் ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தண்ணி இங்கேருந்து இப்படி வந்து இதோட ஒரிஜினல் ரூட் இப்படி வந்து இது இங்கேருந்து திரும்பி இதை போது பாருங்கள், இங்கேருந்து போய் விளைநிலங்களுக்கு உங்களுக்கு பாசனத்துக்கு போகுது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த சர்வீஸ் ரோடு போட்டாங்க பாருங்கள், அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கால்வாய் வந்து ட்ரிம் ஆகிடுச்சு, கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு முன்னாடி இதோட இங்கேருந்து இந்த பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரிம் ஆகிடுச்சு. ட்ரிம் ஆன காரணத்தினால இங்கேருந்து தண்ணியை என்ன பண்ணாங்கன்னா இந்த சர்வீஸ் ரோட்டுக்குன்னு சொல்லி சைடில் அமைப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வாட்டர் கேனால். ஸோ அந்த கால்வாய் மூலிமா உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து டைவர்ஷன் ஆகிருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி போகவே இல்லை. இந்த இடத்துல வந்து சுத்தமாக இதோட பயனே வந்து எதுவும் கிடையாது அப்படின்றது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ இந்த இமேஜில் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த கடைசியில் தெரியறது கடையோட ஷட்டருலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கால்வாய் ஒரு 14-15 அடி கால்வாய் கிட்ட. ஸோ அதில் நம்ம பைப் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. பைப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து போர்டிலேருந்து வந்து இந்த கால்வாயை வந்து தூர் வர்றாங்களாமா, துண்டான கால்வாயை. இந்த கால்வாய்க்கு நம்ம கடையை தாண்டி போனோம் அப்படின்னா அந்த கால்வாய் வந்து மொத்தமாக கட் ஆகிடுச்சு, சுத்தமாக எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரியாலிட்டி அதுதான். ஸோ நம்ம ஆழமாக இருக்கிறதுனால மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்கிறது தான் வந்து இப்போ நீங்கள் தண்ணி தேங்கி நிற்கிறத பார்க்க முடியுது. சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொதுதானுங்களே. அப்படின்னா இந்த கால்வாய் பல கிலோமீட்டர் தள்ளி வருது. அப்போது அங்கே நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க பாலம் அமைச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப யோகியமான பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ஆர்டிஐ போட்ட உடனே ஆமாப்பா இவங்க வாங்கியிருக்கிறாங்க, இவங்க வாங்கலை அப்படின்ற தகவலை வந்து கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் 2 ஆர்டிஐ போட்டாச்சு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது 19ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரங்க கொண்டு வந்தது அப்படின்றது உங்களுக்கு பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்களோட முக்கியமான வேலைகளில் ஒன்று வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ரிசர்வாயர்ஸு, ரிவர்ஸு, அதை வந்து அங்கங்கே தூர் வர்றது, டேமு, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வந்து வருதுங்க. ஸோ நம்மளோட வரி பணத்தில் இவங்க வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து வேலை பார்க்குற போஷ் என்ன தெரியுமா, நான் பெரும்புதூர் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி வந்து உங்களுக்கு நவீன கழிப்பிடம் இருக்குது. அந்த நவீன கழிப்பிடத்திலிருந்து டைரெக்டாக அப்படியே வந்து ராவாக வந்து இந்த கால்வாயில் தான் திரும்ப கலக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேலை பார்க்குற இந்த வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு டைட்டில் வேறு. இதெல்லாம் கேட்கும்போது இல்லை, ரொம்ப காமெடியாக இருக்குது எனக்கு. நாங்கள் வந்து மதகு திறந்து விட்டோம் அப்படின்னா இந்த மொத்த கழிவு நீரும் அடிச்சுக்கிட்டு அப்படியே மொத்தமாக வந்து எங்கள் கழனிக்கு வந்து சேருங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கிற நிலமை. சரி ஓகே, நான் வந்து எனக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்றதுனால இவங்க ப்ளேம் பண்ணுறோம் அப்படின்றது என்னோட ஒரு இது கிடையாது. இது வந்து என் மனசில் இருந்த ஒரு புகைச்சல் தான். ஏன்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கிறாங்க. அதுக்கு கால்னாக பிரயோஜனம் இல்லை அப்படின்றது நம்ம இந்த கழிவு நீர்களை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரியான கேனல்ஸில் வந்து கலக்கும்போது அப்புறம் என்ன வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்ற கேள்விகள் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேங்க, இந்த ஒரு காணொலி மூலிமா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்டிஐ விட போகிறது இல்லை, அடுத்து போய்ட்டு கேட்டுட்டு தான் இருக்க போகிறோம். இதில் காமெடி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண விஷயத்த ஆர்டிஐ போட்டு தான் கேட்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்மளை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எங்களோட சிட்டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் எதுக்கு எவ்வளோ எந்தெந்த கான்ட்ராக்ட்டுக்கு நாங்கள் செலவழிச்சிருக்கோம், எவ்வளோ கையிருப்பு இருக்குது அப்படின்னு கொண்டு மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் போட்டு எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள் நம்ம வந்து இவங்களுக்கு ஆர்டிஐ போட்டு கேட்டால் தான் கொடுப்பாங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா கால கொடுமை அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும்.